குற்றம் சாட்டப்பட்ட வினய் காவல்துறை பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்றதை இந்த நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. எனவே வினைக்கான தண்டனை பிறகு தீர்ப்பில் சேர்க்கப்படும். கார்த்திக்கின் கொலை திட்டமிட்டு நடக்கவில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் ஒரு கொலையை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த இயலாது. அதனால் இவ்வழக்கின் முதல் குற்றவாளியான மித்ராவிற்கு மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மேடம். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. ஓகே யுவர் ஆனர். மேடம், நான் போலீஸ் பாதுகாப்புல தப்பிச்சு போனதுக்காக முதல்ல இந்த கோர்ட்டு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இந்த கோர்ட்டையோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ அவமரியாதை பண்றதுக்காக தப்பிச்சு போல மேடம். நாங்க ஆதரவு இல்லாமல் நின்னோம் மேடம். எங்களை சுத்தி எங்களுக்கு எதிராக சதி நடந்துச்சு. யாருமே இல்லாதப்போ வெளியில எங்களுக்குன்னு சப்போர்ட்டா இருந்த ஒரே ஆளு லாயர் மாயா மட்டும்தான். அவங்களும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதான் மேடம், வேற வழியே இல்லாம எங்களை நாங்களே காப்பாத்திக்கிட்டாதான் உண்டுங்கிற சூழ்நிலையில நானும் தப்பிச்சு போயிட்டேன். இதுக்காக எனக்கு இந்த கோர்ட் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். காவல்துறையிலிருந்து தப்பிச்சு போயிட்டு இப்ப வந்து வழக்கம் போல இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு. நீங்க இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்காம நீங்க தாமதிக்காமல் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆனர். இங்க பாருங்க, கோர்ட் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்ஸ் யுவர் ஆனர். நான் கார்த்திக் எங்களால சாகலைங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். மேடம், நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களோட சாட்சியங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த டாக்குமெண்ட்ஸையும் பார்க்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ப்ரொசீட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனக்கே அப்ஜெக்ஷனா? சிட் டவுன். முருகேசன், முருகேசன், முருகேசன். வணக்கங்க. சொல்லுங்க. நான் மகாபலிபுரத்துக்காரன். ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். இவங்க சொல்ற ஆளு ரத்த காயத்தோட தடுமாறி தடுமாறி ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு லாரி வந்த மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு டியூட்டில இருந்த டிராபிக் போலீஸ் தான் அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க போகலாம். சரிங்கம்மா. அடுத்த ஆளை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் ராஜன், இன்ஸ்பெக்டர் ராஜன், இன்ஸ்பெக்டர் ராஜன். வணக்கம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. உண்மைதான் யுவர் ஆனர். அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது எல்லாமே உண்மைதான். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் ஃபேஸ் அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப செதஞ்சு போயிருந்தது. ஐடென்டிஃபை பண்ண முடியாத பாடியா தான் மகாபலிபுரம் ஜிஹெச்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்ததுல தான் இறந்து போனது ஜெயில இருந்து தப்பிச்சு போன குற்றவாளியான கார்த்திக்னு தெரிய வந்தது. ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அவருக்கு உயிர் இருந்தது. போற வழியில தான் இறந்திருக்காரு. அதனால அவரோட சாவுக்கு இவங்க யாரும் காரணம் இல்லை யுவர் ஆனர். சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். அடுத்த ஆளை கூப்பிடுங்க. டாக்டர் ஜோசப், டாக்டர் ஜோசப், டாக்டர் ஜோசப்.
வணக்கம் மேடம். நீங்க தான் அந்த பாடிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்களா? எஸ் யுவர் ஆனர். லாயர் மாயா தான் அப்ப என்ன வந்து பார்த்தாங்க. அவங்க கொடுத்த சாம்பிள்ஸும் இறந்து போய் அடையாளம் தெரியாம வச்சிருந்த டெட் பாடியோட சாம்பிள்ஸும் ஒன்னா ஒத்து போச்சு. கார்த்திக் தங்கியிருந்த ரெசார்ட்ல கிடைச்ச ஆதாரங்களையும் வச்சுதான் அது கார்த்திகோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சார்கிட்ட இருக்கு மேடம். சரி, நீங்க போகலாம். நன்றிங்க மேடம். அருண், அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். இவன் தான் இறந்து போன கார்த்திகோட ஃப்ரெண்டு குணா. இவங்க 2 பேரும் தான் மேடம் ஒன்னா ஜெயிலில் இருந்தாங்க. கார்த்திக் ஜெயில இருந்து தப்பிச்ச அன்னைக்கு இவங்கிட்ட தான் மித்ரா ஃபேமிலி பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிருக்கான். இப்போ 1 வாரம் முன்னாடி இவனும் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான் மேடம். இவனும் கார்த்திகோட அக்கா பொண்ணான தேன்மொழி சேர்ந்துதான் எங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல ட்ராப் பண்ணுன்னு சொல்லி செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை மேடம், எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு பாடியை புதைச்சிட்டு அதை கார்த்திகோட பாடியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க மேடம். மேடம், என் தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் மேடம். எல்லா ஆதாரங்களுமே நான் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். தற்காப்பிற்காக ஒரு பெண் கொலையே செய்தாலும் அது குற்றமாகாது என்பதைத்தான் சட்டம் சொல்கிறது. மித்ராவின் இடத்தில் வேறு எந்த பெண் இருந்தாலும் தன் கற்பையும் தன் கணவன் உயிரையும் காக்க இப்படித்தான் செய்திருப்பாள் என்பதை இந்த நீதிமன்றம் உணர்கிறது. மித்ரா தள்ளிவிட்டதனால் கார்த்திக் சாகவில்லை என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதியாகி இருப்பதால் இந்த வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட மித்ராவை இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது. மேலும் கொலையே நடக்காத பட்சத்தில் அதனை மறைக்க முயன்றதாக வினய் மற்றும் அருண் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் முகாந்தாரமற்றது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே வினய் மற்றும் அருண் ஆகியோரும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். மேலும் வினய் காவலிலிருந்து தப்பியதற்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையாக ரூபாய் 2000 மட்டும் அபராதமாக விதிக்கப்படுகிறது. சட்டத்தை காக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் பணத்திற்காக இது போன்ற போர்ஜரிகளில் ஈடுபடுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போலியான ஆவணங்களை உருவாக்க உதவிய அதிகாரிகள் அனைவரையும் இந்த நீதிமன்றம் கடுமையாக கண்டிப்பதுடன் அவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்கிறது. இந்த வழக்கின் தன்மையையும் அதன் போக்கையும் மாற்ற முயன்றது நீதிமன்றத்தின் நேரத்தை சுயநோக்கத்திற்காக வீணடித்தது மற்றும் உண்மையான ஆதாரங்களை மறைத்து போலியான ஆதாரங்களை உருவாக்கியது, பொய் சாட்சி கூறியது, இது போன்ற முக்கியமான குற்றங்களுக்காக
இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான குணாவிற்கும் இரண்டாம் குற்றவாளியான தேன்மொழிக்கும் இந்த நீதிமன்றம் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்குகிறது. Court is urgent. நான் தான் சொன்னல நமக்கு எதுவும் ஆகாம வெளியில் வந்துருவோன்னு. டே மாப்ள மாம்சே கலைக்கிட்டடா. தேங்க்யூ அன்பு. இட்ஸ் ஓகே வினய். தேங்க்யூ சார். இருக்கட்டும். தேங்க்யூ சார். தேனு, என்ன தேனு, உன்னால என்ன பார்க்க முடியல? குற்ற உணர்ச்சியா இருக்கா? இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடாது தேனு. எப்போ தப்பு செய்யணும்னு தோணுதோ அப்பவே வரணும். யாரும் பார்க்காதப்போ, யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கிறப்போ தப்பு செய்ய தோணக்கூடாது. அப்பதான் நம்ம வாழ்க்கை நினைச்ச மாதிரி இல்லைனாலும் மரியாதையா கம்பீரமா வாழ முடியும். யாரு என்ன செஞ்சாலும், எத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து சதி பண்ணாலும் கடைசியில நியாயம்தான் ஜெயிக்குங்கிறதுக்கு நான் தான் சாட்சி. ஆனா நாம நினைச்சது நடந்தே ஆகணுங்கிற பிடிவாதமும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போலான்னு நினைக்கிற அகங்காரமும் எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு நீ எடுத்துக்காட்டாயிட்ட. சரி, இதுதான் சாக்குன்னு உன்னோட சூழ்நிலையை பயன்படுத்தி நான் உனக்கு அட்வைஸ் பண்ண விரும்பல. இப்பவும் என்னால உன்னை வெறுக்கவும் முடியல, உனக்கு தண்டனை கிடைச்சதுக்கு சந்தோஷப்படவும் முடியல. நீ என்னை எப்படி நினைச்சியோ நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் நினைச்சேன். அதான் கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழி தெரியல. செஞ்ச தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஜெயிலுக்கு போறோன்னு வருத்தப்படாம, மறுபடியும் பழி வாங்கணும்னு வன்மத்தை வளர்த்துக்காம இந்த பீரியட உன்னோட செல்ஃப் அனலைஸ்க்கு பயன்படுத்திக்கோ. திருந்தி பழைய தேனா வெளியில வா. அவளை பார்க்க பாவமா இருக்குங்க. விடுமித்ரா, இப்போவாது அவ தெரிஞ்சாலும் பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. நீங்க மட்டும் எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் எங்க நிலைமை என்ன இருக்குன்னு எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல. வினய், அது எப்படி நான் ஹெல்ப் பண்ணாம போவேன்? நான் தப்பு செஞ்சவங்க தப்பிக்க கூடாதுன்னு நினைப்பேனே தவிர எந்த தப்பும் செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு என்னைக்கும் நினைச்சதில்ல.
அன்பு சார், நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பண்ண அளவடித்தனமாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உங்க மேலே சுத்தமாக நல்ல அபிப்பிராயமே இல்லை. இருமாப்ல சொல்லி முடிச்சிடுறேன். எப்போ பார்த்தாலும் கேட்டு போட்டுட்டே இரு, பேசவே விடாத. உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வரும் சார். ஆனால் இப்போ இந்த கேஸை டீல் பண்ணுற புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டரு, அதான் இந்த காட்டெருமை சேத்துல விழுந்து ஒரு கணக்காக பார்க்க கரண கொடூர்னு இருப்பானே, அந்த ஆளை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. மாயா எப்படி இருக்காங்க சார்? மித்ரா இங்கதான் இருக்கேன். மாயா, நீ எப்படி இங்க வந்த? யாரோட வந்த? இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. என்ன ஆச்சோன்னு பதட்டமா இருந்தது. அதான் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு நீங்களே வெளியே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மாயா, நீங்க செஞ்ச உதவிய எங்க வாழ்நாள்ல எப்பவும் மறக்க மாட்டோம். இது எல்லாருமே வழக்கமா சொல்ற சம்பிரதாயமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஏன் அளவுல இது முழுக்க முழுக்க உண்மை. உண்மையாவே என்னால கார்த்திக் இறந்திருந்து அத நீங்க இல்லைன்னு நிரூபிச்சு என்ன வெளியில கொண்டு வந்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க அதுக்கும் மேல போய் கார்த்திக் சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கண்டுபிடிச்சு என்ன காலத்துக்குமான குற்ற உணர்ச்சியில இருந்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மாயா. மித்ரா, ஒரு லாயரோட வேலை வேற என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் இவ்ளோ எமோஷனல் ஆகலாமா? சில போலீஸ் வேணும்னா அவசரப்பட்டு கேஸ முடிக்கணும்னு பாப்பாங்க. லாயர்ஸ்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. மாயா, நீ என்ன என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ, அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது நீயா நானும் போட்டி போட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில முதல் தடவையா உங்ககிட்ட தோத்து போயிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சந்தோஷமா என் தோல்வியை ஏத்துக்கிறேன். ஏன்னா நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி நான் தப்பான ரூட்ல போயிருக்கேன். நீதான் நிதானமா பொறுமையா சரியான ரூட்ல போய் உண்மையை கண்டுபிடிச்சிருக்க. நான் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் வெளியே அலைஞ்சது மட்டும்தான் அன்பு. நான் பாதி தூரம் கொண்டு போனது நீதான் போராடி கடைசி வரைக்கும் கொண்டு வந்த. நம்ம 2 பேரும் நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அதான் ஜெயிச்சிருக்கு. நாம இதுல வெறும் கருவி, அவ்வளவுதான். மாப்ள, என்ன இன்னைக்கு எல்லாரும் தத்துவமா பேசிட்டு இருக்காங்க? பின்ன உன்ன மாதிரி மொக்க போட சொல்றியா? உன்ன மாதிரி மொக்க போட சொல்றியா? வினய், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க இது மாதிரி தாய்மாமா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், தயவு செஞ்சு அதை அவன் காது கிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸா சொல்லுங்க. அப்பாவது அவனை கேக்குதான்னு பார்க்கலாம். டேய் கேட்டுக்கோடா, நல்லா கேட்டுக்கோ. சார், அதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா தோ இந்த எல்லாம் சரியான இம்சை. ஐயோ டேய், யாராவது நான் பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொன்ன உனக்கு பொறுக்காத. பாப்கார்னாட்ட பொறிஞ்சிருவியே. கடைசி வரைக்கும் உனக்கு எது நல்லதுன்னே தெரியாது. சரி வினய், மித்ரா, இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கொஞ்சம் இருங்க, கேளுமல கூட்டிட்டு வாங்க. விக்ரம், எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கோம் மித்ரா. நல்லா இருக்கோம் மம்மி. சரி சார், டாடி இங்க இருக்க சார். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் டாடி. நானும் தடா செல்லும். சாரி மித்ரா அம்மா, நான் உங்களையும் வினயங்களையும் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. சாரி வினய் அங்கிள். என்ன தானே அதெல்லாம் நீ எங்க கிட்ட போய் சாரி கேட்கலாமா? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீ தேவையில்லாம எதுவும் போட்டு குழப்பிக்காத. நீ பாரு தானியா, நீயும் விக்ரமும் எங்களுக்கு ஒண்ணுதான், சரியா? மித்ராமா, இனிமே நான் உங்க கூடவே இருந்துக்கவா? கண்டிப்பாடா. நீ வேற எங்க போவ? நான் தான் உன் அம்மா. இதான் உன்னோட ஃபேமிலி. விக்ரம் வா. ஆண்டவா, இனிமேலாவது என் மாப்பிள்ளையும் பொண்டாட்டி மித்ராவும் சந்தோஷமா இருக்கணும்.
மறுபடியும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது திருவிளையாடல் விளையாட ஆரம்பிச்சேன் அவ்வளோதான். என்ன பண்ண எனக்கே தெரியாது. ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. என்ன மாப்பிள்ள?